8ஆம் வகுப்பு மாணவ மாணவியர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். இன்றைய பாடம் உரைநடை உலகம். பாரத ரத்னா எம்.ஜி. ராமச்சந்திரன் மக்கள் திலகம் என்று போற்றப்படுபவர். தான் எடுத்துக்கொண்ட செயல்கள்ல வெற்றியாளரா விளங்கணுங்கிற எண்ணம் எல்லோருக்குமே உண்டு. அதே போல எண்ணியதை நினைத்த நேரத்துல முடித்த ஒரு வல்லமை இவருக்கு மட்டுமே சாரும். அவரை பற்றி சிறு குறிப்பு வாங்க. உடன் பிறந்த ஒரு 2 சிறுவர்கள் பசியுடன் ஒரு ஓரமா உட்கார்றாங்க. பசிக்குது அண்ணா சொல்றான் தம்பி, கொஞ்சம் பொறுத்துக்கோ, மாலை வீட்டுக்கு போனது சாப்பிடலான்னு சொல்றாங்க. ஏன் நமக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்புறதில்ல அம்மா அப்படின்னு. வீட்டு வேலை செஞ்சு அம்மா கொண்டு வரப்பனா நமக்கு ஒரு வேளை தான் சாப்பாட்டுக்கு போகுது, அதனால பாவம் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்றாங்க. இருவரும் பசியோட பாடம் படிக்கிறாங்க. காலம் வேகமா போகுது. அந்த சிறுவர்களில் தம்பி இப்போது யாருன்னா தமிழ்நாட்டோட முதலமைச்சர். பசியால வாடிய தமது இளமைக்கால நினைவுகள் மறையாம எப்போதும் உள்ளத்துல சுத்திக்கிட்டே இருந்ததுனாலதான் அவன் என்ன பண்ண, தமிழ்நாட்டு குழந்தைகள் பசி அறியாமல் படிக்கணுங்கிறதுக்காக தான் காமராஜர் காலத்தில் தொடங்கப்பட்ட மதிய உணவு திட்டத்தை விரிவுபடுத்தினாரு. இனிமே பள்ளி குழந்தைகளுக்கு காய்கறி பருப்பு எல்லாத்தையும் கொடுக்கறதுக்காக சத்துணவு திட்டத்தையும் அறிவித்தவர் அவர் தான். அதன் பிறகு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என அனைவராலும் பாராட்டப்பட்ட எம்.ஜி.ஆர். ராமச்சந்திரன். இவர் வறுமையின் கொடுமையால் நன்கு உணர்ந்ததுனால படிப்பை தொடர முடியவில்லை. நடிப்பாற்ற நாடக குழுவுல முதன்மை நடிகராக நடிச்சாரு. பிறகு கதாநாயகனாக மாறினார். இந்திய அரசு மிகச்சிறந்த நடிகருக்கு வழங்கும் பாரத ரத்னா பட்டத்தை அவருக்கு வழங்குச்சு. திரைத்துறையில நடிகர், தயாரிப்பாளர், இயக்குனர், பன்முக திறமை கொண்டவர். இவருடைய திரைப்பட பாடல்கள் நிறைய இருக்கு, நீங்க பார்க்கலாம். அதுல ஒரு பாட்டு, மாபெரும் சபை அடைந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும் என்கிற அந்த ஒரு கருத்தையும் நீங்க பாட்டம் மூலமாக எவ்வளவு நீதி கருத்து இருக்குங்கிற தெரிந்து கொள்ளலாம். அதன் பிறகு வாழ்வு உயர்நிலை அடைந்த பின்னரும் எளிமையாக வாழ வேண்டும் என்பதை, பதவி வரும்போது பணிவு வர வேண்டும், துணிவு வர வேண்டும் தோளாங்கிற அந்த கருத்தையும் வலியுறுத்தி சொல்லியிருக்கார். அதன் பிறகு பொன்மனச்செம்மல் தாம் ஈட்டிய செல்வத்தை மற்றவர்கள் கொடுத்து மகிழ்ந்தார். புயல், வெள்ளம், இயற்கை சீற்றம் இது போன்ற நேரடியாக சென்று அவர்களுக்கு தேவையான பண உதவிகள், சாப்பாடு இது போன்றதெல்லாம் அவர் பார்த்து நல்ல விதமாக அவர் தலைமை பதவி செய்தார் என்பதற்கு நமக்கு ஒரு எடுத்துக்காட்டான ஒரு தலைவர் தான். அதன் பிறகு சென்னை பல்கலைக்கழகம் எம்ஜிஆரின் பணிகளை பாராட்டி டாக்டர் பட்டம் வழங்குச்சு. தமிழக அரசு அவர் நினைவு போற்றும் வகையில் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தை நிறுவனிச்சு. சென்னை கடற்கரையில் இவருக்கு எளிதார்ந்த நினைவிடம் ஒன்று இருக்கு. அவரது இறப்புக்கு பின் இந்திய அரசு மிக உயரிய பாரத ரத்னா விருதை 1988 வழங்கி பெருமைப்படுத்துச்சு. அதன் பிறகு ஏழை எளியவருக்கு காலனி கூட இல்லாம நடந்து செல்லும் இந்நிகழ்ச்சி அவரது மனத்துல ரொம்ப ஆழமா பதிஞ்சதுனால பள்ளி குழந்தைகளுக்கு காலனிகள் வழங்கும் திட்டத்தை நடைமுறைத்தினார். ஒரு முறை படப்பிடிப்பிற்காக காஷ்மீருக்கு செல்லும் போது அங்கிருந்த இந்திய படையினர் வருகை தர கேட்டுக்கிட்டாங்க. அதுக்கு ஒப்புக்கொண்ட அவர் சங்கத்துக்கு நன்கொடை வழங்க விரும்பினார். அப்போது அவரிடம் பணம் இல்லை. ஆனா அங்கு தங்கியிருந்த தமிழ்நாட்டு தொழிலதிபர் ஒருவரிடம் பெருந்தொகையை கடனாக பெற்று நன்கொடையை வழங்கினார். சென்னை திரும்பியதும் அதை கொடுத்துட்டாரு. சமூக நலத்திட்டம்னு பார்த்தோம்னா, எம்ஜிஆர் தமிழக முதலமைச்சராக இருந்த போது வாழ்க்கை திட்டம் உயர அரும்பாடுபட்டார். உழவர்களின் கடன் தள்ளுபடி, ஏழைகளுக்கான வீட்டு வசதி திட்டம், ஆதரவற்ற மகளிருக்கான திருமண உதவி, தாய் சேய் நல இல்லங்கள், பட்படி வழங்கும் திட்டம், நலிவடைந்த பிரிவை சேர்ந்த மாணவர்களுக்கு பாடநூல் வழங்கும் திட்டம், முதியோருக்கு உதவித்தொகை வழங்கும் திட்டம், வேலைவாய்ப்பு அற்றவர்களுக்கு உதவித்தொகை வழங்கும், இது போன்ற திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்தினாரு. தமிழ் வளர்ச்சி பணிகள் அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ் வளர்ச்சிக்காக பல்வேறு பணிகளை ஆற்றியவர். இந்த பெரியார் உருவாக்கிய எழுத்து சீர்திருத்தங்களுள் சிலவற்றை நடைமுறைப்படுத்திய தமிழ் எழுத்து முறை மேம்படுத்தினார். மதுரை மாணவர்கள் 5ஆம் உலக தமிழ் மாநாட்டை சிறப்பாக நடத்தினர். தஞ்சையில் 1000 ஏக்கர் பரப்பில் தமிழ் பல்கலைக்கழகத்தையும் தோற்றுவித்தவர்கள் தான். இத்தகைய நமது செயல்பாடுகள் மூலம் அனைவரையும் கவர்ந்த எம்ஜிஆர் நடிகராக பெயர் பெற்று பொன்மனச் செம்மலாக வளர்ந்து மக்கள் திலமாக உயர்ந்து புரட்சி தலைவராக மக்கள் மனதில் நீங்கா இடம் பெற்றவர் தான் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். இதே போல பெரும் தலைவர்களை பற்றி நம்ம ஒவ்வொன்றா படிக்கிறப்போ நீங்களும் நன்றாக படித்து இது போன்ற தலைவர்களை எடுத்துக்காட்டாக வைத்து நல்லபடியாக தலைவர்களாக உருவாகுவதற்கு வாழ்த்துக்கள். நன்றி.